السلام عليكم ورحمة الله وبركاته. இது ஹிஜ்ரி 1446 ரமதானுடைய மாதம். நாம் இந்த மாதத்துல தொடர்பாக பாடங்களாக பார்த்து கொண்டிருப்பது ஃபிக்ஹு ஸகாத். இதுல இன்றைக்கு நாம் பார்க்க போறது இன்ஷா அல்லாஹ், ஜகாத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள், உரிமையுடையவர்கள் யார் அப்படிங்கிறது தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தை கொடுக்க சொல்லி நமக்கு கட்டளை இட்டாங்க. அப்படி கட்டளை இடும்போது இந்த ஜகாத்தை நம்ம யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவாக்கி இருக்கிறாங்க. அதை நாம அல் குர்ஆன்ல 9வது சூரத்து தௌபா அதனுடைய 60வது ஆயா அதுல நம்ம பார்க்கலாம். 9வது சூராவுடைய 60வது ஆயா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஸிஹி வ நஃப்ஸிஹி إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم. இந்த ஆயத்துல 8 வகையான மக்கள் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்குத்தான் ஜகாத் உரியது. இந்த ஆயத்தை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்க. இன்னம அஸ்ஸதகாத்து, நிச்சயமாக அஸ்ஸதகாத் இவங்களுக்கு உரியது என்று அல்லாஹ் சொல்றாங்க. இங்க ஜகாத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படல, மாறாக என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? அல் ஸகாத். சதகா என்ற வார்த்தையினுடைய ஜம்உ பன்மை சதகாத், தர்மங்கள். என்ன வகையான தர்மங்கள்? இது கட்டாயமா கொடுக்கப்பட வேண்டிய தர்மமா ஜகாத்தா, அல்லது நாம முன் வந்து கொடுக்கக்கூடிய பொதுவான தர்மம் சதகாவா அப்படிங்கிற கேள்வி இங்க வரலாம். அதை தெளிவுபடுத்தும் விதமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க நமக்கு சொல்லி இருக்கிறாங்க அல் சதகாத். இப்ப அல் என்ற வார்த்தை வரும் பொழுது குறிப்பாக ஆகும். இப்போ கிதாப் அப்படின்னா எந்த கிதாபாகவும் எந்த நூலாகவும் இருக்கலாம், எந்த புத்தகமாகவும் இருக்கலாம். அல் கிதாப் என்று வரும்பொழுது அந்த புத்தகத்தை தான் குறிக்கும், இல்லையா? சுன்னா என்பது எந்த ஒரு வழிமுறை, யாருடைய வழிமுறையாகவும் இருக்கலாம். அல் சுன்னா சேர்த்து சொல்லும்போது அஸ் சுன்னா அப்படின்னு சொல்லுவோம். அது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா, அவங்களுடைய வழிமுறையைத்தான் குறிக்கும். அதே போலதான் இந்த இடத்துல அல் ஸதகாத் அப்படின்னு வருது. அப்போ இங்க பொதுவான ஒரு ஸதகா, பொதுவான தர்மம் சொல்லப்படல, இது குறிப்பான அந்த தர்மம், அதாவது ஜகாத் அதைத்தான் குறிக்குது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு முன்னாடி சொல்ற வார்த்தையை பாருங்க, இன்னமா என்று சொல்றாங்க. இன்ன அப்படின்னா நிச்சயமாக, இன்னமா அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமா இந்த வகைத்தான், இவைத்தான், இதை தவிர வேறு எதுவும் இல்லை, இவையை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்றது. அப்ப இன்ன அப்படிங்கிறதுக்கும் இன்னமா அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்ன அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு குறிப்பிடுறது. இன்னமா அப்படின்னு சொல்லும் போது இதுதான், இது மட்டும் தான், இதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று, அதை தவிர மற்ற எல்லா வகையும் இல்லாமல் ஆக்குவது, நெகேட்டிங் எவ்ரி அதர் கேட்டகரி. அப்ப இந்த ஒரு கேட்டகரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அது உறுதிப்படுத்துது. மற்ற எந்த கேட்டகரி, எந்த வகைப்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாத்தையும் நெகேட் பண்றது. அதுதான் அந்த இன்னவுக்கு கூட வரக்கூடிய மா அப்படிங்கிறது நமக்கு மொழி ரீதியாக காண்பிக்கக்கூடியது, தெளிவுபடுத்தக்கூடியது. அப்ப இன்னம அஸ்ஸதகாத், நிச்சயமாக அஸ்ஸதகாத், அதாவது நிச்சயமாக ஜகாத்துங்கிறது இந்த 8 வகையினருக்குத்தான், இந்த 8 வகையை தாண்டி வேறு யாருக்கும் இல்லை, இந்த 8 வகைகளுக்கு வெளியே வேறு யாருக்கும் கிடையாது. அப்ப நாம ஜகாத் கொடுக்க போறோம் அப்படின்னா இந்த 8 வகைகளுக்குள்ளதான் கொடுக்கணும். ஃபரீதத்தும் மினல்லாஹி, இந்த ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி முடிக்கிறாங்க? ஃபரீதத்தும் மினல்லாஹி, அதாவது ஃபர்த். ஃபர்த்னா என்ன? கட்டாய கடமை. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை ஃபர்வான தொழுகை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஜகாத் இந்த 8 வகைக்கு கொடுப்பது அப்படிங்கிறது நமக்கு ஜகாத்துங்கிறது ஃபர்வானது. அதை இந்த 8 வகைக்குள்ளதான் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் ஃபர்வானது, அதாவது அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டது. ஃபரீதத்தும் மினல்லாஹி, இது அல்லாஹ்விடமிருந்து கடமையாக நமக்கு ஆக்கப்பட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அந்த 8 வகையினர் யார் யாரு? லி
என்று அல்லாஹ் சொல்லி 4 வகைகள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபீ என்று சொல்லி அல்லாஹ் இன்னும் 4 வகைகளை சொல்றாங்க. அந்த லீ அப்படிங்கிறது யார் யாருக்கு? இவங்களுக்கு லீ லீ அப்படின்னா இவங்களுக்கு உரியதுன்னு அர்த்தம். அல்லது இந்த வகைக்கு உரியது. அது யார் யாருக்கு? அல் ஃபுகராஇ ஃபகீர்களுக்கு, வல் மசாகீனி மிஸ்கீன்களுக்கு, அல் ஆமிலி அல் ஆமிலீன் அலைஹா அதாவது ஆமிலூன் அவங்களுக்கு. 4வது அல் முஅல்லஃபத்தி குலூபுஹும். இந்த 4 வகையை முதல்ல சொல்றாங்க. முதல்ல இந்த 4 வகைகளை பார்ப்போம். அதற்கு பிறகு அடுத்த 4 வகைகளை பார்ப்போம். இந்த முதல் 4க்கும் அடுத்த 4க்கும் இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மொழி ரீதியாகவே நமக்கு வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறாங்க. அதனால முதல் 4 பார்ப்போம். இந்த முதல் 4ம் எப்படி ஆரம்பிக்குது? லி அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து தான் வருது. லி அல் ஃபுகராஇ வ அல் மசாகீனி வ அல் ஆமிலீன் அலைஹா வ அல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் அப்படின்னு சொல்லி 4 வகைகள். இதுல முதல் வகை என்ன? ஃபுகராஇ. ஃபகீர் என்ற வார்த்தையுடைய பன்மைதான் ஃபுகரா. ஃபக்ர் அப்படின்னா என்ன? ஃபக்ர் அப்படிங்கிறது வறுமை. யாருக்கிட்ட ஃபக்ர் இருக்கோ அவங்களுக்கு ஃபகீர் அப்படின்னு பேர். வறுமையில் இருக்கக்கூடியவர், வறியவர், பூர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இங்கிலீஷ்ல. அந்த வறுமை, வறியவர், ஏழை அப்படிங்கிறதுக்கு ஃபகீர் அப்படின்னு சொல்லணும். அவங்களுடைய பன்மை தான் ஃபுகரா. 2வது வகை யாரு? மசாகீன். மிஸ்கீன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு சொல்றது. அதுவே பலராக சொல்றதா இருந்தா பன்மை ஜம்முவாக இருந்தால் மசாகீன். ஃபகீர், மிஸ்கின் இந்த 2த்துக்கு என்ன வித்தியாசம்? இப்ப நம்ம ஊர்கள்ல, தமிழ்நாட்டுல பல ஊர்கள்ல வீட்டுல யாசகம் கேட்டு வர்றோம். அதான் நம்ம பேச்சு வழக்குல பிச்சை கேட்டு வரக்கூடியவங்க. இந்த பெக்கிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா? அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? முசாஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அரபி வார்த்தை முசாஃபிர் என்ற வார்த்தை. அது பேச்சு வழக்குல முசாஃபர்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரு முசாஃபிர் அப்படிங்கிறத பத்தி பேச்சு இல்லை. முசாஃபிர்ங்கிறது யாரு? சஃபர்ல இருக்கிறவங்க, பயணத்துல இருக்கிறவங்க. இவங்க அவங்கள பத்தி பேச்சு இல்லை. யாரை பத்தி பேசப்படுது? அல் ஃபுகராஇ வல் மசாகின். ஃபுகரா, மசாகின். ஃபகீர், மிஸ்கின். இந்த 2 வகையை பத்தி பேசப்படுது. 2த்துக்கு என்ன வித்தியாசம்? ஃபகீர்னாலும் ஏழை, மிஸ்கின்னாலும் ஏழை. 2 நபர்களுக்கும் 2 வகையினருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபகீர் அப்படிங்கிறவங்க அவங்க வறுமையில தான் இருப்பாங்க. அவங்க உழைக்க முயற்சி செய்தாலும் அது எந்த வகையிலும் அவங்களுக்கு போதுமானதாக இருக்காது. எப்பவுமே அவங்க அந்த பணம் இல்லாததன் காரணமான கஷ்டத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவங்களுடைய பெரும்பாலான தேவைகள் பூர்த்தி ஆகாது. அவங்க உழைக்கிற அளவுக்கு தெம்பு உடையவங்களா இருந்தாலும் கூட, அவங்க உழைத்தாலும் கூட அவங்களுடைய பெரும்பாலான தேவைகளுக்கு அது நிச்சயம் போதுமானதாக இருக்காது. அதான் அவங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க வறுமையில இருக்கிறவங்க. அவங்களும் வாயை திறந்து கேட்டுடுவாங்க. ஃபகீருங்கிறவங்களுக்கு மிக முக்கியமான அடையாளங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவங்கள்ட்ட நிச்சயமா போதுமானது இருக்காது. அவங்க வெளிப்படுத்திடுவாங்க. எனக்கு பத்தல கொடுங்க அப்படின்றத கேட்டுடுவாங்க. 2வது மிஸ்கின். இவங்க தேவை உடையவர். இவங்கள முழுக்க வறியவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏழைகள் என்று சொல்லிட முடியாது. இவங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் இருக்கலாம். இவங்க உழைக்க முயற்சிக்கலாம். ஆனா அது அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்வதாக அமைந்து விடாது. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்வதாக அது அமைந்து விடாது. பொதுவாக இவங்க வாயை திறந்து கேட்கவும் மாட்டாங்க. ஆனால் கூர்ந்து கவனித்தால் தெரியும், இவங்க தங்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக சிரமப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். கஷ்டப்படக்கூடியவங்க தான். சில நேரங்கள்ல அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் கிடைச்சிடும். சில நேரங்கள்ல தேவையான விஷயங்கள்ல சிலது கிடைக்காமலும் போகும். அப்ப அந்த நேரத்துல அவங்க கஷ்டப்படுவாங்க. அப்போ ஃபகீர், மிஸ்கின் இந்த 2 பேருக்குமான மிக முக்கியமான வித்தியாசம் இதுதான். ஃபகீருங்கிறது பொதுவாக ஏழைகள் தான். மிஸ்கின்ங்கிறது ஏழைகள் இல்ல, ஆனால் தேவை உடையவர்கள். இங்கிலீஷ்ல நீடி பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு நீட்ஸ் இருக்கும். அவங்களுடைய நீட்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃபகீர் அப்படிங்கிறவங்க புவர். அவங்க எப்பவுமே தேவை உடையவங்களா தான் இருப்பாங்க. அவங்களுடைய பெரும்பாலான நீட்ஸ் பூர்த்தி அடையாது. ஆனா மிஸ்கின் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுடைய பெரும்பாலான நீட்ஸ் தேவைகள் பூர்த்தி அடைஞ்சிருக்கும். ஆனாலும் சில அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி அடையாமலே இருக்கும். அது அவங்க கஷ்டத்துல தான் இருப்பாங்க. அடிக்கடியோ பெரும்பாலான நேரங்கள்லயோ அவங்க கஷ்டத்துல தான் இருப்பாங்க. இதுதான் ஃபகீர், மிஸ்கின் அப்படிங்கிறதுக்கான வித்தியாசம்.
இதுல குறிப்பா சில அறிஞர்கள் சுட்டி காண்பிக்கிறது, ஃபகீர் அப்படிங்கிறவங்க கேட்டுடுவாங்க தங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி. மிஸ்கின் அப்படிங்கிறவங்க பெரும்பாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா கூட இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க, குறிப்பா ஜக்காத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, சதகா கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூர்ந்து கவனித்தால் இவங்க சிரமப்படுறாங்கிறத அடையாளம் கண்டு கொள்ளலாம். இப்ப இந்த மிஸ்கின் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அல் குர்ஆன்ல இருந்து ஒரு உதாரணம் எடுக்கலாம். அதுவே இந்த விளக்கத்திற்கான ஆதாரமாகவும் ஆகிவிடும். குர்ஆன்ல 18வது சூரா, சூரத்துல் கஹஃப். நம்ம கிழமைகள்ல அடிக்கடி ஓதக்கூடிய சூறா இது. இந்த 18வது சூறாவுல மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய இன்னொரு அடியாரை சந்திக்க போவாங்க. அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாமை விட சில விஷயங்கள்ல கூடுதல் கல்வி உடையவர்கள் என்று அல்லாஹ் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த கல்வியை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய நபியும் ரசூலுமான மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நபரை சந்திக்க போவாங்க. அந்த நபர் அவங்க ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்று நமக்கு குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் சுட்டி காண்பிக்கிறாங்க. ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இன்றைக்கு சூஃபிகள்ல பலரும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு அல்லாஹ்வுடைய வலியுல்லாஹ், அதாவது இறை நேசர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதை வைத்து என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய நபியும் ரசூலுமான மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வலியுல்லாஹ் கிட்ட, ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட தேடி போறாங்க. அப்ப நபி ரசூலை விட வலி அப்படிங்கிறது உயர்ந்த பதவி, ரசூலுல்லாஹ் என்பதை விட வலியுல்லாஹ் என்பது உயர்ந்த பதவி என்றெல்லாம் சூஃபிகள்ல பலரும் கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது உண்மை அல்ல. ஹிதுர் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயங்களை சுட்டி காண்பிக்கும் போது பல அறிஞர்கள், குர்ஆன் விளக்க உரையாலும் சரி, அகீதா துறையினுடைய அறிஞர்களும் சரி என்ன சொல்றாங்க? ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபியாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் என்று சொல்றாங்க. நான் இந்த சூறாவில வரக்கூடிய விஷயங்களை சுட்டி காண்பித்து அவங்க அல்லாஹ்விடமிருந்து வஹியை பெறக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வேற விதமான விஷயங்கள் இறக்கப்பட்டது, ஹிதுர் அலைஹிஸ்ஸலாமுக்கு வேற விதமான விஷயங்கள் இறக்கப்பட்டது. அப்ப அவங்க அல்லாஹ்வுடைய நபியாக இருப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகம் என்று சொல்றாங்க. சரி, எதுவாக இருந்தாலும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் இருந்து நேரடியாக செய்தியை பெற்றுக்கொள்பவர்கள் என்பது நமக்கு சூரத்துல் கஹஃப் மூலமா தெளிவாகும். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாமும் பயணிக்கிறாங்க. ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு நிபந்தனை, முக்கியமான நிபந்தனை கொடுக்குறாங்க. என்ன நிபந்தனை அது? நான் பயணத்தின் போது சில விஷயங்களை செய்வேன், நீங்க அதுக்கு பொறுமையா இருக்கணும். உங்களால பொறுமையாக இருக்க முடியாது என்னுடன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்ல நான் பொறுமையா இருப்பேன், என்னை கூட கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் பயணிக்கிறாங்க, கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இவங்க 2 பேரும் ஒரு கப்பல்ல பயணிக்கிறாங்க. அந்த கப்பலில் இருந்து அவங்க ஒரு துறைமுகத்துல இறங்கும்போது என்ன செய்யறாங்க? ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அந்த கப்பலில் ஒரு துளையிட்டு விடுகின்றார்கள். கப்பல்ல ஓட்ட போட்டு விட்டுறாங்க. அப்ப அந்த கப்பல் என்ன ஆகுது? சேதம் அடைந்து விடுகிறது. கப்பலுக்கு ஒரு டேமேஜ் நடந்துருச்சு. இப்ப ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் இதை செய்யும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை பார்த்துட்டு கோவப்படுறாங்க. நமக்கு ஒரு உதவியாக இருந்த ஒரு வாகனம் இது, ஒரு கப்பல் இது. அதுக்கு நீங்க சேதம் விளைவிக்கிறீங்க. இது அநியாயம் இல்லையா அந்த கப்பலுடைய உரிமையாளர்களுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. கப்பலுடைய உரிமையாளர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய அநியாயம் தானே இதுன்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்களுடைய ஒட்டுமொத்த பயணத்தை முடிவு செய்யும் போது ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் இதற்கான விளக்கத்தை மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த கப்பல் மிஸ்கீன்களுடையது. இந்த இந்த திசையில, இந்த வழியில செல்லக்கூடிய கப்பல்களை இங்கே இருக்கக்கூடிய ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் கைப்பற்றி விடுகிறான். நல்ல கப்பல் எதுவா இருந்தாலும் முடிங்கிறான். ஆனா இந்த கப்பல் நல்ல கப்பல் தான். ஆனால் மிஸ்கீன்கள் சிலர் கூட்டாக சேர்ந்து இந்த கப்பலை அவங்க வாங்கி வருமானத்துக்காக விட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த கப்பலை அந்த கொடுங்கோல் ஆட்சியாளன் கைப்பற்றி விட்டால் இந்த மிஸ்கீன்கள் இன்னும் கஷ்டத்தில் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் சுட்டி காண்பிக்கிறாங்க. அதனால இந்த கப்பலுக்கு இந்த சேதம் காரணமாக என்ன நடக்குது? சேதம் அடைந்த கப்பலை அந்த கொடுங்கோல் ஆட்சியாளன் புடுங்க மாட்டான். அப்போ மிஸ்கீன்களுக்கு அவங்களுடைய சொத்தான அந்த கப்பல் அவங்க கிட்டே திரும்பி சேரும் என்று ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் விளக்குறாங்க. இப்ப இது சூரத்துல் கஹஃப்ல இந்த பகுதியினுடைய தஃப்சீரை விளக்குரை பார்க்கும்போது விரிவா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல நம்முடைய தலைப்பு ஜகாத் தலைப்புக்கு வரும்பொழுது, குறிப்பா இந்த ஆயத்துக்கு வரும்போது மிஸ்கீன்ங்கிற வார்த்தைக்கான கூடுதல் விளக்கமாக இந்த ஆயத் அமையுது. அதான் பாருங்க, இந்த இடத்துல
மிஸ்கின்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கப்பல் வாங்கி வாடகைக்கு விட்டுருக்கிறாங்க. கப்பல் வாடகைக்குன்னா கப்பல் வந்து அங்க கலெக்ஷனுக்கு போகுது. இது எப்படின்னா, நம்ம காலத்துல ஒரு உதாரணம் சொல்லுவோமே, நம்ம ஒரு உதாரணம். ஒரு 20 பேர் ஒண்ணு சேர்த்து ஒரு பஸ் வாங்கினா எப்படி இருக்கும்? பஸ் வந்து அவங்க ஒரு ரூட்ல விட்டுருக்கிறாங்க. அந்த பஸ்ஸுடைய கலெக்ஷனை வச்சு அவங்களுடைய தேவைகளை பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் அவங்க பணக்காரர்களாக ஆகல. ஒவ்வொருத்தருக்குமே வந்து வசதி குறைவாகத்தான் இருக்குது. அவங்களுடைய வசதிக்கு உட்பட்டு அவங்க எல்லாரும் ஷேர் போடுறாங்க, பங்குகள் போடுறாங்க. அந்த பங்குகளை வச்சு அவங்க ஒரு பஸ் வாங்குறாங்க. அந்த பஸ் அந்த ரூட்ல போகுது. அவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குது. ஆனாலும் அந்த வருமானம் அவங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும். அதுக்கு ஒரு உதாரணம் சூரத்துல் கஹஃப்னுடைய இந்த சம்பவம். இதுல பயன்படுத்தப்படக்கூடிய அந்த வார்த்தை. அப்ப மிஸ்கீன்கள் அப்படிங்கிறவங்களுக்கு சொத்துகள் இருக்கலாம், வேலைகள் இருக்கலாம், அதிலிருந்து வருமானங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த வருமானம் அவங்களுக்கு போதுமானதாக இருக்காது. அப்ப இவங்க வந்து ஃபகீர் அல்ல. முழுமையாக ஏழ்மையில் மூழ்கி போனவர்கள், ஏழைகள் அல்ல. இவங்களுக்கு என்ற ஏதோ ஒரு வருமானமோ சொத்தோ கூட இருக்கலாம். சொத்து இருக்குது, அவங்களுக்கு ஜக்காத்து வந்து கொடுக்கணுமானா, சொத்து இருந்து வருமானம் இருந்து கூட ஒரு நபர் மிஸ்கீனாக இருக்க முடியும். அப்ப அந்த சூழல்ல அவங்களுக்கு ஜக்காத் அப்படிங்கிறது உரிமையாக ஆகிடுது. அந்த மாதிரி நபர்களுக்கு ஜக்காத் கொடுக்கிறது அப்படிங்கிறது ஜக்காத் கொடுக்கக்கூடியவங்களுக்கு கடமையாகவும் ஆகிடுது. சரி, 3வது வகை யாரு? அவங்க ஆமில். அல் ஆமிலூன் அலைஹா. அதாவது அலைஹா எது? ஜக்காத்துக்கான ஆமில்கள். ஆமில்னா என்ன? ஊழியர், ஒர்க்கர். இந்த இடத்துல ஜக்காத்திற்கான ஊழியர்கள் அப்படின்னு வரும்போது, ஜக்காத்தை வசூலிப்பதற்கான ஊழியர்கள், ஜக்காத் கலெக்ட் பண்ணக்கூடியவங்க, கலெக்டர்ஸ். இப்ப நம்ம ஊர்ல கலெக்டர்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? கலெக்டர் அப்படிங்கிறது யாரு? ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு மாவட்டத்திற்கான அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்கக்கூடியவர் அவர். ஒரிஜினலாக இது எப்படி வந்துச்சு? யூரோப்பிய காலனி ஆதிக்கவாதிகள், பிரிட்டிஷ்காரங்களோ மத்தவங்களோ ஒரு பகுதியை தங்களுடைய ஆட்சிக்கு அதிகார வரம்புக்குள்ள கொண்டு வரும் பொழுது அந்த பகுதியில வரியை வசூலிப்பாங்க. அப்படி அந்த பகுதிக்கு வரி வசூலிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அதிகாரியை நியமிப்பாங்க. அவருடைய வேலை என்ன? வரிகளை வசூலிப்பது, அதாவது டாக்ஸ கலெக்ட் பண்றது. அதனாலதான் அவருக்கு பேர் கலெக்டர். இன்னைக்கு கலெக்டர் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு மாவட்டத்தினுடைய நிர்வாக அதிகாரி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரிஜினலா ஆரம்பத்துல இந்த பேர் எங்க இருந்து வந்தது? கலெக்டர் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு மாவட்டம், அதுல வரி வசூலிக்கிறோம். அதான் கலெக்டர். கலெக்ட் பண்றவர் கலெக்டர். நம்ம ஊர்ல கலெக்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஆரிஜின் இதுதான். சரி, இப்ப இங்க நம்ம பாக்குறது அந்த கலெக்டர் இல்ல, ஜக்காத்தை கலெக்ட் பண்றாங்க, ஜக்காத் கலெக்டர்ஸ். அவங்களுக்கு அல் ஆமிலூன், அல் ஆமிலூன அலைஹா. அலைஹாங்கிறது இங்க ஜக்காத்துங்கிற வார்த்தை. அதை வசூலிப்பவர்கள். எதை வசூலிக்கிறவங்க? ஜக்காத்தை வசூலிக்கிறவங்க. இப்ப ஜக்காத்தை வசூலிக்கிறவங்களுக்கு ஜக்காத்திலிருந்து பங்கு உண்டு. ஜக்காத்தை பெறக்கூடிய 8 வகையான நபர்கள்ல 3வது வகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை சொல்றாங்க? ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்கள். அப்ப ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு என்று பைத்துல் ஜக்காத் உடைய பொறுப்பாளர்கள், ஆட்சியாளரா இருக்கலாம், இல்ல அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளா இருக்கலாம். அவங்க ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சிலரை நியமிச்சிருப்பாங்க. அவங்க ஃபுல் டைமா இருக்கலாம், பார்ட் டைமா இருக்கலாம், முழு நேரமா இருக்கலாம், பகுதி நேரமாக அதுல ஊழியம் செய்யறவங்களாக இருக்கலாம். ஆனா ஜக்காத்தை வசூலிக்கிறதுங்கிறது அவங்களுடைய பொறுப்பு, அவங்களுடைய கடமை அப்படின்னு வரும். அப்ப அவங்களுக்கான சம்பளம், அதை இந்த ஜக்காத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனா எவ்வளவு எடுக்கணுங்கிறது அவங்களுக்கு மேல் உள்ள அதிகாரி தான் முடிவு செய்யும். அவங்களாம் முடிவு பண்ணிக்க கூடாது. சரி, இது எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அதற்கு எவ்வளவு தகுதி உடையவா இருக்கணும் அந்த அளவுக்கு கொடுக்கணும். இப்ப நம்ம ஊர்ல ஜக்காத்தை நம்ம வந்து வசூலிக்கிறதுக்காக ஒருத்தரை முழு நேரமா நியமிச்சிருக்கிறோம் அப்படின்னு இருக்கும். நம்ம ஊர்ல ஜக்காத்து குறைவு. அந்த ஜக்காத்துடைய பணத்தை வைத்து நம்ம செய்யக்கூடிய வேலைகளும் குறைவு. அப்ப சாதாரண கல்வியுடைய ஒரு நபர் அதுக்கு இருந்தால் போதுமானது. இல்ல, நம்ம வந்து மிக அதிகமான அளவு ஜக்காத்தை கலெக்ட் பண்றோம். இதற்கு தகுதியான ஒரு நபரோ அல்லது 2, 3 நபர்களோ தேவை. என்ன மாதிரி தகுதி நம்ம எதிர்பார்க்கிறோம்? ஜக்காத் சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய சட்டங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்போ ஒரு மார்க்க கல்வி உடைய நபர் தேவை. அப்போ ஒரு சாதாரண ஒரு பொது மனிதன் இங்க வந்து நம்ம இதற்கான ஊழியர் அப்படின்னு சொல்லிட முடியாது.
அப்போ மார்க்கத்துல குறிப்பா ஜக்காத்துடைய சட்டங்கள் தெரியணும். எந்தெந்த வகைக்கு என்னென்ன ஜக்காத்துன்னு தெரியணும். அதை வந்து கணக்கிட்டு எடுக்க தெரியும். அந்த கணக்கிடுதெல்லாம் அவருக்கு தெரியும். சட்டம் தெரிஞ்சா பத்தாது, சரியாக கணக்கிட்டு எடுக்க தெரியும். அந்த மாதிரி ஆளு வேணும். இன்னும் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஜக்காத் ப்ரொஃபஷனல் ஆபரேஷன் அப்படின்னு வச்சுக்கோமே. ரொம்ப முறையா சிஸ்டமேட்டிக்கா நம்ம பண்றோம். பெரிய அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்றோம். அதை வந்து பெரிய அளவுல நம்ம முறையாக செயல்படுத்துறோம் அப்படின்னு வரும்பொழுது, நம்ம ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இதுல இருந்தா நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப சிஏ படிச்ச ஒருத்தரை கொண்டு வரும். அல்லது எம்பிஏ ஃபினான்ஸ் படிச்ச ஒருத்தர் இருந்தால் நமக்கு வந்து சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நமக்கு என்ன மாதிரி ஆள் தேவை? இதனுடைய மார்க்க சட்டங்கள், இதனுடைய கணக்குகளை சரியாக போட தெரிஞ்சவர், மார்க்க சட்டங்கள் அறிஞ்சவர், கணக்குகளை போட தெரிஞ்சவர், இதுல வந்து அத சரியான முறையில செய்யக்கூடிய ஒரு எம்பிஏ ஃபினான்ஸ் படிச்ச ஒரு நபர் அல்லது சிஏ படிச்ச ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கணும். அப்படி ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்றோம். அவருக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும்? அந்த படிப்பு உடையவங்க, அந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவங்க வெளி உலகத்துல என்ன சம்பளம் வாங்குவாங்களோ அதற்கு சமமான ஒரு சம்பளத்தை தான் நம்ம கொடுக்க வேண்டியது இல்லையா? அப்ப அதற்கான ஒழுங்கான சம்பளத்தை கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு என்னன்னா, ஒரு பள்ளிவாசல் இமாமுக்கு கூட நம்ம சரியான சம்பளத்தை கொடுக்கறது இல்லை. பள்ளிவாசல் இமாமுக்கு நான் பார்த்து கேள்விப்பட்டு பல ஊர்கள்ல 12,000 15,000 அப்படிலாம் சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு சில ஊர்கள்ல 17,000 18,000 கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்க இருந்து போகுது? இன்றைக்கு ஒரு நபர் ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறார் அப்படின்னா, வாடகைக்கே ஒரு சாதாரண ஊர்லயுமே ஒரு 5,000 ரூபாய் செலவாகும். எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும். மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1,000 ரூபாய் எடுத்து வைக்கணும். மொபைல் போன் பில் அது இதுன்னு எடுத்தாலே அவங்களுக்கு ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் அப்படின்னு போயிடுது. 2 பேருக்கான சாப்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கு அது ஒரு தனி செலவாகுது. அப்போ ஒரு 15,000 வச்சுட்டுலாம் வந்து 2 பேர் குடும்பம் நடத்துறது அப்படிங்கிறதே சிரமம். ஒரு பள்ளிவாசல் இமாம் இருக்கிறாரு. அவருக்கு வந்து 2 பிள்ளைகள் இருந்தாலும் கூட வாடகை வீட்டில் இருந்து கொண்டு அவர் மனைவி 2 பிள்ளைகள். இந்த 2 பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க அப்படின்னா, ஒரு சாதாரணமான நடுத்தர வர்க்கத்தினுடைய மக்கள் சாதாரணமான ஸ்கூலுக்கு தங்களுடைய பிள்ளைகள் அனுப்பினாலும் கூட மாசம் 25,000 ரூபாய் குறைஞ்சபட்சம் வேணும். இதை வச்சு அவங்க எந்த சேமிப்பும் செய்ய முடியாது. வர்றதும் போறதும் சரியாக இருக்கும். இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறவங்களுக்கு தெரியும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப உங்களுடைய பிள்ளைகளுக்கு செலவு செய்யறதுக்கு உங்களுடைய ஊர் ஆண்கள் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் உங்க ஊர்லயே இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கான இமாம் அவருக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்க? நீங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறதுல பாதி கூட கொடுக்கறது கிடையாது. அல்லது அதுல 3ல ஒரு பங்கு கூட கொடுக்கறது கிடையாது. அப்ப அவருக்கு அது போதுமா அப்படின்னா நிச்சயமாக போதும். அந்த மாதிரிதான் ஜக்காத்தை வசூலிக்கிறவங்க. பகுதி நேரமா ஒருத்தர் போட்டிருக்கிறோம். அவருக்கு வந்து அதுல இருந்து 5,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ அவர் ஜக்காத்தை சரியான முறையில் வசூலிப்பாரா? அதற்கு முழு உழைப்பையும் கொடுத்து வசூலிப்பாரான்னா கொடுக்க மாட்டார். அல்லது சில பேர் வறுமையின் காரணமாக, பற்றாக்குறையின் காரணமாக தடுமாறி போய் ரகசியமா அதுல கைய வைக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இஸ்லாமிய நிதியியல் அப்படிங்கிறது அப்படி இயங்குறது அல்ல. இஸ்லாமிக் பினான்ஸ்ங்கிறது அப்படி கிடையாது. ஜக்காத்தை வசூலிக்கிறாங்க அப்படின்னா, ஜக்காத்தை வசூலிக்கக்கூடிய ஆமிலூன அலைஹா அவங்களுக்கு அதிலிருந்து ஒரு பங்கு உண்டு. நியாயமான பங்கு என்னவோ அது அவங்களுக்கு கொடுக்கப்படும். முழு நேர ஊழியரா நீங்க ஒருத்தரை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா, முழு நேரம் ஒருத்தர் இதற்கு வேலை செய்யும் பொழுது, தன்னுடைய குடும்பத்தோடு அவர் இருக்கும் பொழுது, அவருக்கு எவ்வளவு தேவை இருக்கும் என்று கணக்கிட்டு, அதற்கு உரிய பணத்தை அவருக்கு இந்த ஜக்காத்தில் இருந்து எடுத்துக் கொடுக்கும். இதுல ஒரு பொதுவான ஒரு உதாரணத்தை சொல்லி நம்ம அடுத்த தலைப்புக்கு போகலாம். இதனுடைய அடுத்ததுக்கு இன்ஷா அல்லாஹ். ஒரு சில மாதங்களுக்கு முன்னால Facebookல ஒரு விளம்பரம் பார்க்கிறேன். ஒரு ஊர்ல பள்ளிவாசல் இமாம் தேவை. பள்ளிவாசலுக்கு தொழ வைக்கக்கூடிய இமாம் ஹசரத் தேவை அப்படின்னு சொல்லி விளம்பரம் போட்டிருக்கிறாங்க. அவர் குடும்பத்தோடு வந்துடணும். அதையும் போட்டிருக்கிறாங்க. அடிக்கடி லீவ் எடுத்துட்டு போகக்கூடாது. மனைவி ஊர்ல இருக்காங்க, பிள்ளைங்க ஊர்ல இருக்கிறாங்க, பிள்ளைங்க பார்க்கணும், மனைவி பார்க்கணும்லாம் போகக்கூடாது. அதனால அவர் தங்கறதுக்கு என்று ஒரு வீடு கொடுத்துரும். அப்ப வீட்டு வாடகை செலவு அவருக்கு இல்ல. மாசம் அவருக்கு எவ்வளவு சம்பளம்? 17,000 சம்பளம் அப்படிங்கிறாங்க. 17,000 வச்சுட்டாரு என்ன செய்வார்? வீட்டு வாடகை இல்ல சரி. 17,000 வச்சுட்டு என்ன செய்வாரு? அவரு, அவர் மனைவி, அவர் 2 பிள்ளைங்க இருந்தா அந்த செலவு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அவர் தன்னுடைய பெற்றோரை பார்க்கணும் அப்படின்னா கூட செலவு பண்றது காசு கிடையாது. நீங்க பெற்றோர் அப்படின்னு வரும்பொழுது ஒரு பள்ளிவாசல் இமாம் வராரு. அவருடைய பெற்றோர்கள் என்ன வயசுல இருப்பாங்க? ரிட்டையர் ஆகிற வயசுல இருப்பாங்க. 60 வயசுக்கு மேல இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த வயசுக்கு என்று சில கூடுதலான சிக்கல்கள் வரும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். ஒரு மாசத்துக்கு 5,000 6,000 குறைஞ்சபட்சம் எடுத்து வைக்க வேண்டி இருக்கும் மருந்துகளுக்கு. பெற்றோரை பார்க்கணும் என்று சொல்லி ஒரு பள்ளிவாசல் இமாம் நினைத்தால் அவருக்கு இது போதவே போதாது.
அதே போல தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தான் ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த சம்பளத்துல சேர்த்து வைக்கவே முடியாது. 17,000 சம்பளம் கொடுக்குறாங்க. 2 பிள்ளைங்களோட இருந்தா அவரு அந்த 2 பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி நல்ல உடை கொடுத்தாலே அந்த 17,000 பத்தாது. இதுல அவர் பெற்றோரை பார்க்கணும்னா எங்கேருந்து அவருக்கு வருமானம் வரும்? பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு ஏதோ சேர்த்து வைக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோம் இல்லையா? காலேஜுக்கு போறதுக்கு வேணும், வீடு கட்டுறதுக்கு வேணும், நகை போடுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கூடுதலாக எடுத்து வைக்கிறோம் இல்லையா? 17,000 சம்பளத்துல என்னத்த எடுத்து வைக்க முடியும்? அப்ப அந்த விளம்பரத்துல என்ன இருக்குது? தங்கறதுக்கு வீடு குடுத்துறோம், குடும்பத்தோட வந்துரணும், 17,000 மாத சம்பளம் அப்படின்னு போட்டு என்னென்ன வேலைகளை செய்யணும்னு ஒரு சின்ன பட்டியலும் அந்த விளம்பரத்துல இருக்குது. கடைசி வரியில போடுறாங்க. 3,500 தலைக்கட்டு உள்ள ஒரு ஊர் இது அப்படின்னு போடுறாங்க. எத்தன தலைக்கட்டு? அதாவது எத்தன குடும்பங்கள்? 3,500 குடும்பங்கள் உள்ள ஊர் இது. 3,500. ஒரு தலைக்கட்டுக்கு ரூ. 10 போட்டாலே எத்தன ரூபாய் வருது? மறுபடியும் ஒரு சின்ன கணக்கு இல்லையா? கணக்கு அப்படியே போட்டு சொல்லுங்க. ஒரு தலைக்கட்டுக்கு ரூ. 10 போட்டா 3,500 தலைக்கட்டுக்கு மாசம் எவ்வளவு ரூபாய் குடுக்க முடியும்? அப்படியே சாட் பாக்ஸ்ல பதில் போட்டு விடுங்களேன் பார்ப்போம். 35,000. அல்லாஹ் அக்பர். ஒரு தலைக்கட்டுக்கு ரூ. 10 எடுத்து வச்சா மாசம் ரூ. 35,000 வசூலிக்க முடியும். அந்த இமாமுக்கு ரூ. 35,000 சம்பளம் கஷ்டப்படாம அந்த ஊர்க்காரங்க குடுக்க முடியும். 3,500 தலைக்கட்டு உள்ள ஊர். ஆனா என்ன சம்பளம் குடுக்குறாங்க? 17,000. அந்த 35,000த்துல பாதிக்கும் குறையும். உண்மையிலேயே நம்ம பள்ளிவாசல் இமாம்கள் தைரியமாக அவங்க எல்லாம் மார்க்கத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம அவங்க மேல கோவப்படுறோம், வருத்தப்படுறோம். ஆனா இப்படி ஒரு சம்பளத்தை கொடுத்தா அவங்க எதை சொல்லுவாங்க? அப்ப இதை வச்சு அந்த Facebook போஸ்டுக்கு கீழே டிஸ்கஷன் நடக்குது, வாத பிரதிவாதங்கள் நடக்குது. அப்ப ஒருத்தர் கேக்குறாரு, 3,500 தலைக்கட்டு இருக்குன்னு சொல்றீங்க, ஆளுக்கு ரூ. 10 போட்டா கூட மாசம் 35,000 நீங்க அவருக்கு சம்பளமா கொடுத்துட முடியுமே அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாரு. அதுக்கு கிண்டலா கீழே இன்னொருத்தர் பதில் போடுறாரு. 3,500 தலைக்கட்டுன்னு அவங்க எதுக்கு போட்டிருக்கிறாங்க? 17,000 சம்பளம் இல்லாம இந்த 3,500 தலைக்கட்டுல ஒரு வீட்டுக்கும் போய் நீங்க ஃபாத்தியா ஓதுனீங்க அப்படின்னா, மௌலூது ஃபாத்தியாவோ, கத்தம் ஃபாத்தியாவோ பெரிய அளவுல நீங்க சைடு வருமானம் பார்க்கலாம். அப்படிங்கிறது தான் எத்தனை தலைக்கட்டுன்னு போட்டு சுட்டி காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுல ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு. அப்ப இதுல என்ன நடக்குது? பள்ளிவாசல் இமாம்களை பிதாத்தான காரியங்கள், ஷிர்கான காரியங்களை செய்ய தூண்டுறது யாரு? சரியான சம்பளம் கொடுக்காத அந்த மஹல்லாவாசிகள் தான். அந்த பள்ளிவாசலுடைய ஜமாத்தினர் தான். வெறும் 17,000 சம்பளம் கொடுத்துட்டு நீ உங்க அப்பா அம்மாவையும் பாத்துக்கணும், அதுவும் உனக்கு கடமை. உன் மனைவியும் பாத்துக்கணும், அதுவும் உனக்கு கடமை. உன் பிள்ளைகளையும் நீ பாத்துக்கணும், அதுவும் உனக்கு கடமை. இதுல அப்பா அம்மாவுக்கு ஏதாவது அவசர மருத்துவ செலவு வந்துச்சுன்னா அதையும் நீ தான் பார்க்கணும். பிள்ளைங்களுக்கு ஏதாவது அவசர மருத்துவ செலவு வந்து அதையும் நீ தான் பார்க்கணும். பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கு எல்லாம் சேர்த்து வைக்கணும். இந்த 17,000த்துக்குள்ள நீ மிச்சப்படுத்தி நீ எதிர்காலத்துல ஒரு வீடு கூட கட்டிக்கணும் அப்படின்றாங்க. விளைவு என்ன? யாரால சம்பாதிக்க முடியுமோ அவங்க சம்பாதிக்கக்கூடிய காலத்துல என்ன செய்யறாங்க? மௌலூது ஃபாத்தியாவோ, கதம் ஃபாத்தியாவோ ஓதுறாங்க. இப்போ பிதஅத்துகள் பரவலாக வர்றதுக்கு யார் காரணமா அமையறாங்க? அந்தந்த ஜமாத்தினர் தான் காரணமாக அமையறாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், ஒரு தாயி சுட்டி காமிச்சாரு. அவருக்கு உயிரோட இல்ல. மக்கள் எல்லாம், பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து பள்ளிவாசல் இமாம்களுடைய, ஹசரத்துகளுடைய இந்த உலக வாழ்க்கை, இம்மை வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க. பதிலுக்கு இந்த ஹசரத்துகள் எல்லாம் சேர்ந்து, பள்ளிவாசல் இமாம்கள் எல்லாம் சேர்ந்து பொதுமக்களுடைய மறுமையை வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க. பொதுமக்களுக்கு தீன சொல்லாம இந்த ஃபாத்தியாவது, அந்த ஃபாத்தியாவது, இந்த விதத்தை செய்ய, அந்த ஷிர்க செய்யுன்னு சொல்லி பொதுமக்களுடைய மறுமை வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க. ஆக மொத்தத்துல என்ன நடக்குது? பொதுமக்கள் ஹசரத்துகளுக்கு அநியாயம் செஞ்சாங்க, பதிலுக்கு ஹசரத்துகள் பொதுமக்களுக்கு அநியாயம் செஞ்சாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அநியாயம் செய்து 2 பேருமே தங்களுடைய வாழ்க்கைகளை வீணடித்துக் கொண்டார்கள். இப்ப ஜக்காத்துடைய பாடத்தில் இது எதுக்கு பேசும்? ஏன்னா பல நேரங்கள்ல ஜக்காத்துக்கு உரியவர்களாக பள்ளிவாசல் இமாம்கள் கூட ஆகிடுறாங்க. உண்மையில சொல்லணும், ஹக்கா சொல்லணும் அப்படின்னா பள்ளிவாசலோட இமாம்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கறது இல்லைங்கிறதுனாலேயே
ஆரம்பத்துல வந்து சமூகத்தை சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இமாமத்துக்கு வரக்கூடிய அந்த ஆலிம்கள் போக போக என்ன செய்யறாங்க, இப்படி எல்லாம் போனாதான் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுனால கடைசியில அவங்க என்ன செய்யறாங்க, பிதத்துக்கும் ஷிர்க்குக்கும் போயிரு. இப்ப இதுக்கு இடையில ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு என்று ஆட்கள் நியமனம் செய்யணும் அப்படிங்கிறதுமே நமக்கு தெரியல. ஜக்காத்தை யாராவது வசூலிக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது என்ன, ஜக்காத் யார் யார் கொடுக்கணும் என்று சொல்லும் போது அல் ஃபுகராஇ வல் மசாகீனி வ ஆமிலீன அலைஹா, மூன்றாவது வகையாக அல்லாஹ் சொல்றது யாரு, ஆமிலீன அலைஹா, யார் ஜக்காத்தை வசூலிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஜக்காத்திலிருந்து ஒரு பங்கு உண்டு. அது எவ்வளவு கொடுக்கணும், அறிஞர்கள் அதை பற்றி அவங்களுக்குள்ள ஆலோசிக்கும் பொழுது அவங்க வந்த முடிவுகள் இதுதான். என்ன முடிவு வந்தாங்க, அவர்களுக்கு என்ன விதமான வேலை நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அதற்கு உரிய சம்பளத்தை கொடுக்கணும். இன்னைக்கு பள்ளிவாசல் எவ்வளவு கொடுக்கிறோம், முஸ்லிம் சமூகத்துல எவ்வளவு கொடுக்கிறோங்கிறது அதுக்கான அளவுகோல் அல்ல. இந்த வேலைகளை செய்யறதுக்கு இந்த படிப்பு இருக்கணும், இந்த திறமை இருக்கணும், இவ்வளவு நேரம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதையெல்லாம் வந்து அவர் வேற ஒரு வேலைக்கு போய் செஞ்சா எவ்வளவு சம்பாதிப்பார், அந்த மாதிரியான ஒரு சம்பளத்தை நீங்க அவருக்கு கொடுக்கணும். ஒரு நியாயமான ஒரு சம்பளத்தை கொடுக்கணும். அது இந்த ஜக்காத்தை வசூலிக்கிறவங்களுக்கு ஜக்காத்திலிருந்து எடுத்து கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது அவங்க சுட்டி காண்பிக்கிறாங்க. சரி, நான்காவது வகை என்ன, முஅல்லஃபத்து குலூபுஹும். அல் முஅல்லஃபத்து குலூபுஹும், யாருடைய இதயங்கள் இணக்கமாக்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கும் ஜக்காத் உரியது. இதயங்கள் இணக்கமாக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னா யார், இவங்க முஸ்லிம்களா காஃபிர்கள்? இதுல கருத்து வேறுபாடு அறிஞர்கள் கிட்ட ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. பெரும் இமாம்களுக்கிட்டயுமே இதுல கருத்து வேறுபாடு இருக்கு. இது முஸ்லிம்களுக்குள்ளேயே தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் உண்டு. இல்ல இது வந்து காஃபிர்களையும் கூட குறிக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள் அறிஞர்களும். சரி, இந்த முஅல்லஃபத்து குலூபுஹும் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாங்க? உதாரணத்துக்கு நம்ம பாக்குறோம், இமாம் இப்னு குதாமா அல் மக்திசி, அவங்க ஒரு பெரும் முஜ்தஹித் இமாம், ஹம்பலி ஃபிக்ஹ் அடிப்படையாக கொண்டவங்க அப்படின்னாலும் அதை கண்மூடித்தனமாக எடுக்கக்கூடிய இமாம் அல்ல. அவங்க பல தரப்பினரை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இமாம். அவங்க அதுல சுட்டி காண்பிக்கிறாங்க, யாருடைய இதயங்கள் இணக்கமாக்கப்படணும். அன்றைக்கு அவங்க இருந்த காலகட்டத்துக்கு சொல்றாங்க, கோத்திரத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள்ல யார் மூலமாக முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பு இருக்குது, அவங்களுடைய இதயங்களை முஸ்லிம்கள் சார்பில் இஸ்லாம் சார்பில் கொண்டு வருவதற்கு, இணக்கமாக்குவதற்கு அவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். இவங்க காஃபியர்களாக இருந்தாங்க. யாருடைய ஈமான் வலுப்படுத்தப்பட வேண்டி இருக்குமோ அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. யாரிடம் இருந்து முஸ்லிம்களுக்கு தீமை வர வாய்ப்பு உள்ளதோ அவங்களுக்கு இந்த ஜக்காத்துடைய பணத்தை கொடுப்பதன் மூலமாக அவங்களுடைய தீமையை தடுக்கலாம் என்றெல்லாம் பட்டியலிடுறாங்க. இதை தொடர்ந்து பல அறிஞர்களும் இதற்கு பட்டியல் கொடுத்திருக்கிறாங்க, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சொல்லி. சுருக்கமா சொல்றது இருந்தா, முஅல்லஃபத்து குலூபுஹும், இதயங்கள் இணக்கம் ஆக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறத வகையினர் இருக்கிறாங்க. எதன் பால் அவருடைய இதயங்கள் இணக்கமாக்கப்பட வேண்டும்? இஸ்லாமின் பால், முஸ்லிம் சமூகத்தின் பால் அவங்களுடைய இதயங்கள் இணக்கமாக்கப்பட வேண்டும். யாரு முஸ்லிம்களோட இணக்கமா இருக்க மாட்டாங்க? பிற முஸ்லிம்களா? சில நேரங்கள்ல பிற முஸ்லிம்களா இருக்கலாம். முஸ்லிம்கள்லயே ஒரு குழுவினர் முஸ்லிம்களுடைய மத்தவங்க மேல பகைமையோட இருக்கலாம். அப்ப அவங்களுக்கு கொடுக்கணும். சில நேரங்கள்ல இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க தயாராக இருப்பாங்க, ஆனாலும் சில விஷயங்கள் தடுத்து கொண்டு இருக்கும். அப்ப அவங்களுக்கு ஜக்காத்தினுடைய ஒரு பகுதியை கொடுத்து அவங்களுடைய இதயங்களை மென்மையாக்கி இஸ்லாமின் பேரிலும் முஸ்லிம்களின் பேரிலும் அவர்களுடைய இதயங்களை இணக்கமாக்கி வைக்கலாம். அதை கொண்டு வரக்கூடிய காலங்கள்ல அவங்க இஸ்லாமுக்கு வருவாங்க. ஆனா நல்லா கவனிச்சுக்கணும், இது காசு கொடுத்து ஒருத்தர் இஸ்லாம் கூப்பிட்டு வர்றது அல்ல. காசு கொடுத்து ஒருத்தர் இஸ்லாமுக்கு கூப்பிட்டு வர்றது அல்ல. அப்படியெல்லாம் இஸ்லாமுக்கு வர்றதுங்கிறது நபி வழி அல்ல, நபி ஊக்குவித்த வழி அல்ல. யாரையும் மிரட்டியும் இஸ்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது, யாருக்கும் காசு கொடுத்தும் இஸ்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது. இது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு. அந்த எதிர்ப்பு உணர்வு ஏதோ அன்பளிப்பு கொடுக்கக்கூடியதால குறையக்கூடும் அப்படின்னா அந்த அன்பளிப்புக்கான செலவை ஜக்காத்திலிருந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கறத இங்க சுட்டி காண்பிக்கப்பட்டது. இப்போ முஸ்லிம்கள் அந்த காலத்துல சில கோத்திரங்கள் இருந்தாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பாத்தீங்கன்னா பாலைவனத்து அரபி கோத்திரங்கள் இருந்தாங்க. அதுல பல கோத்திரங்களுடைய ஒரு பகுதி நேர வேலை வாய்ப்பு, அதாவது பகுதி நேர சம்பாத்தியம் என்னன்னா கொள்ளையடிக்கிறது தான். ட்ரேட் ரூட்ஸ் இருக்கும், வியாபாரத்துக்காக போகக்கூடிய வழிகள் இருக்கும். இப்போ மக்காவிலேருந்து மதீனாவிலேருந்து அவங்க ஷாம் பகுதிக்கு, சிரியா பலஸ்தீன் இந்த பக்கம்லாம் போகணும்னா பாலைவனத்துல ஒரு குறிப்பிட்ட வழிவகையாக போகணும். அது பாதுகாப்பு இல்லாத பகுதி. அப்ப என்ன செய்வாங்க, வியாபாரத்துக்கு ஒட்டக கூட்டங்கள்ல போவாங்க. அவங்க வியாபாரத்துக்கு போகும்போதும் சரி, வியாபாரம் முடிச்சிட்டு வரும்போதும் சரி, அவங்கள்ட்ட அதிகமான செல்வம் இருக்கும். இப்ப இந்த பாலைவனத்துல இருக்கக்கூடிய வியாபார கூட்டங்கள் போகும் பொழுது, சில கோத்திரங்கள் என்ன செய்வாங்க, அவங்களை தாக்கி, வியாபார கூட்டங்களை தாக்கி, அந்த வியாபார பொருட்களை கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற காசு கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. கேட்டா இதுதான் எங்களுக்கு வருமானம் அப்படின்னுவாங்க. ஏன்னா நாங்க பாலைவனத்துல அலைந்து திரியக்கூடியவர்கள், நாடோடிகள். எங்களுக்கு என்று சொந்தமாக நிலம் கிடையாது, தோப்பு கிடையாது, வருமானம் கிடையாது. அப்ப கொள்ளையடித்தாலே தவிர எங்களுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் நடத்த முடியாது என்று சொல்லும் பொழுது, அவங்களுடைய வருமானத்துக்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கும். அப்ப அந்த சூழல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தொடர்ந்து சஹாபாவுல ஹலீஃபாக்களா வந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, இந்த ஆயத்தின் அடிப்படையில இந்த முஅல்லஃபத்து குலூபுஹும் என்ற இந்த 4வது வகைக்கான ஜகாத் என்பதன் அடிப்படையில ஜகாத் பொருளில் இருந்து அப்படிப்பட்ட கோத்திரங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப அந்த கோத்திரங்கள்ல இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க, கொள்ளையடிப்பதை நிறுத்தினார்கள். என்ன செஞ்சாங்க, கொள்ளையடிக்கிறதை நிறுத்தினாங்க. வேற வருமானம் இல்லைங்கிறதுனால தான் அவங்க கொள்ளையடிச்சாங்க. அப்ப அந்த வருமானம் ஜகாத்தின் மூலமாக வருது அப்படிங்கிறப்போ அவங்க கொள்ளையடிக்கிறதை நிறுத்தினாங்க. அதுக்காக அவங்களுக்கு காலமெல்லாம் ஜகாத்துல ஒரு பகுதி எடுத்து கொடுக்கணுமானா அப்படி அல்ல. கொள்ளையடிக்கிறதை அவங்க நிறுத்தி அவங்களுக்கு ஒரு மாற்று தொழில், மாற்று வருமானம் ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகளை செய்யற வரைக்கும் ஜகாத்துல இருந்து எடுத்து கொடுக்கலாம். இப்ப நம்ம காலகட்டத்துல இதே விஷயத்தை நடைமுறை ரீதியாக யாருக்கு கொண்டு வரலாம்? நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஒரு உதாரணத்தை நம்ம நடைமுறையில பார்க்கலாம். என்னது? இப்ப இதே கொள்ளையடிக்கிறவங்க வச்சுக்கோ. முஸ்லிம்கள்லயே மார்க்கம் அதிகம் தெரியாம ரவுடித்தனம், கொள்ளையடிக்கிறது, திருடுறது இதுல ஈடுபடக்கூடிய முஸ்லிம்கள் சிலர் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்களுக்கு தீன் தெரியாது, வேற எந்த தொழிலும் தெரியாது. ஆரம்பத்துல ஏதோ ஒரு விஷயத்துல அடித்தடிக்கு போய் அதுக்கப்புறம் அதன் மூலமா கேஸ் ஆகி எப்ப பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த ஊர்ல எங்க கொள்ளையடிச்சாலும் இவங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த ஊர்ல திருட்டு போயிடுச்சா, நீ தான் தேடி இருப்பவா அப்படின்னு கூட்டு போய் அடிப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்துல அந்த நபர் என்ன ஆயிடுவாரு, முழு நேரமா அவர் ஒரு கிரிமினலாவே ஆயிடுவார். ஏங்க நீங்க இதெல்லாம் விட்டுட்டு ஒரு தொழில் செய்யலாம் இல்ல அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாரு, என்னை நம்பி யாருங்க எனக்கு வேலை கொடுக்குறாங்க, எங்க போனாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அப்படின்னு தான் பாக்குறாங்க, திருடன் அப்படிங்கிற சந்தேகத்தோட தான் பாக்குறாங்க, என்னை நம்பி யாரும் வேலை தர மாட்டாங்க. அப்ப என்ன செய்யறது, என் பொழப்புக்கு நான் இதான் செஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அடுத்த கட்டமாக அக்கறை உடையவங்க இன்னொரு விஷயம் கேட்கிறாங்க, சரி வேலை இல்லை, நீங்களே ஏதோ ஒரு சின்ன தொழில் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, தொழில் செய்யணும்னா ஒரு முதலீடு வேணுங்க, என்கிட்ட முதலீடுக்கெல்லாம் காசு கிடையாது, என்னை நம்பி யாரும் காசு கொடுக்கவும் தயாரா இல்லை, நான் முதலீடு போனோம்னா கூட கொள்ளையடிச்சு தாங்க, திருடி தாங்க முதலீடு போடணும் அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. அப்ப என்ன செய்யலாம், நம்ம காலகட்டத்துல கூட முஅல்லஃபத்து குலூபுஹும் என்ற இந்த வகைப்பாடின் அடிப்படையில அந்த மாதிரி மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சீரமைப்பதற்காக, ஒரு ரீஹாபிலிட்டேஷனுக்காக, அவங்க வாழ்க்கைய சீரமைக்கிறதுக்காக ஜகாத்தை கொடுக்கலாம். இந்த வகை மூலமாக அவங்க ஜகாத்துக்கு உரிமை உடையவர்களாக ஆகலாம். அதே போல சில நபர்கள் இஸ்லாமுக்கு வந்திருப்பாங்க, ஆனா வேற ஏதோ ஒரு தப்பான தொழில்ல இருப்பாங்க. இப்ப சில பேர் வறுமையில இருப்பாங்க, படிப்பு ஒண்ணும் பெருசா இருக்காது, அவங்க யாரோ தாவா செஞ்சிருப்பாங்க, இஸ்லாமுக்கு வந்திருப்பாங்க. ஆனா என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஹராமான வேலையில ஒரு பார்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, மது கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு வட்டி கடையில, ஒரு பேங்க்ல வட்டி வசூலிக்கிற தொழில் இருப்பாங்க. ஒரு சில பேர் அவங்க இஸ்லாமுக்கு வரதுக்கு முன்னாடி சாராயம் காய்ச்சறவங்களா கூட இருந்திருப்பாங்க. இப்ப இவங்களுடைய இதயங்கள் எல்லாம் இஸ்லாமை நோக்கி வந்துருச்சு, ஆனா இன்னும் இதுல உறுதிப்படல. அப்ப அவங்க செய்யக்கூடிய ஹராமான தொழில்களை விட்டுவிட்டு ஹலாலான தொழிலை நோக்கி திரும்புவதற்காக இந்த வகையில் அவங்களுக்கு ஜகாத் கொடுக்கலாம். எனக்கு இந்த வகையில ஜகாத் கொடுங்க என்று அவங்களால கேட்க முடியும், கேட்பதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்கிறது, கேட்டால் கொடுப்பதற்கான கடமையும் நமக்கு இருக்கிறது. அப்போ முஸ்லிம்களுக்குள்ளேயே இந்த வகைகளுக்கான ஆட்கள் இருக்கத்தான் செய்யணும்.
சரி, முஸ்லீம் அல்லாதவர்கள் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். யாரும் இஸ்லாமுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? இப்ப நம்ம காலகட்டத்துல பார்க்கலாம். முஸ்லிம்களுடைய எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அப்படி இயக்கங்கள்லாம் இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்க? அதிக படிப்பறிவு இல்லாத இந்த மாதிரி ரவுடிகளா, சின்ன ரவுடிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு மாசம் ஒரு தொகை கொடுக்குறாங்க. கொடுத்து என்ன செய்யறாங்க? முஸ்லிம்களுக்கு எதிராக ஏதாவது கலாட்டா பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு பெரிய அளவு கஷ்டம் இல்லாம, போலீஸ் கேஸ் இல்லாம ஒரு வருமானம் கிடைக்குது. இவங்களுக்கு உருப்படியா எதுவும் செய்ய தெரியாது. அதுக்கான கல்வியும் கிடையாது. அதுக்கான உதவியோ, ஒத்தாசையோ சமூகத்திலயும் அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ அவங்க யார்கிட்டயாவது கலாட்டா பண்ணி, அடித்தடி பண்ணி தான் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அத முஸ்லிம்களுடைய விரோதிகள், எதிரிகள் என்ன செய்யறாங்க? பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு மாசம் ஒரு தொகையை கொடுத்து நீ செஞ்சுட்டு வான்றாங்க. அல்லது எதையாவது செஞ்சுட்டு வர சொல்லி, இதை செஞ்சா உனக்கு இவ்வளவு தரேன் அப்படிங்கிறான். இப்ப இந்த மக்கள் பாத்தீங்கன்னா அடிப்படையில முஸ்லிம் விரோதிகள் கிடையாது. யாரு? அந்த சின்ன ரவுடிகள். அவங்க அடிப்படையில முஸ்லிம் விரோதிகள் கிடையாது. ஏதோ வருமானத்துக்காக முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பா செய்ய சொல்றாங்க, நம்ம வர்றாங்க. கலாட்டா பண்ணும்போது அவங்களுக்கு கூட சேர்ந்துக்கிறாங்க. இப்ப இவங்களுடைய இதயங்களை இஸ்லாமின் பால் இணக்கம் ஆக்குவதற்காக ஜகாத்தினுடைய இந்த வகை முஅல்லஃபத்து குலூபுஹும் என்பதை பயன்படுத்தலாம். எப்படி மாசம் மாசம் அவங்களுக்கு ஒரு மாமூல் கொடுக்கறதா? இல்ல. மாறாக அவங்களுக்கு ஆரம்பத்துல கொடுக்கலாம். அவங்கள வாழ்க்கையில செட்டில் பண்றதுக்கு, அவங்களுக்குமே ஏதாவது ஒரு தொழில், வருமானம், வியாபாரம் அமைக்கிறதுக்கான முதலீடுகளை நாம் செய்து கொடுக்கலாம். அப்ப யார் முஸ்லிம்களுக்கு எதிரான மன ஓட்டத்தோடு இருக்கிறார்களோ, எண்ண ஓட்டத்தோடு இருக்கிறார்களோ, முஸ்லிம்களுக்கு எதிரான தாட் ப்ராசஸ் இருக்கு அப்படி இருக்கிறாங்களோ, அல்லது யார் அப்படி உள்ளவங்களால பயன்படுத்தி கொள்ளப்படுகிறார்களோ, ஒரு சின்ன சின்ன ரவுடிகள் இவங்களெல்லாம் ஒரு கலாட்டாவுக்காக பண்ணிக்குவாங்க. முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் அறிவிச்சு அன்னைக்கு கடைகளை உடைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அந்த கடைகளை உடைக்கிறதுக்கு யாரை பயன்படுத்துறாங்க? அந்த இயக்கவாதிகள் உடைக்கிறது இல்லை. அவங்க கூப்பிட்டு வர ரவுடிகள் தான் உடைக்கிறாங்க. ஆனா அவங்கள நமக்கு தெரியும். ஏன் போறாங்கன்னா வருமானத்துக்காக தான் போறாங்க. அவங்களுக்கு ஜகாத்துடைய இந்த வகைகள் கொடுத்து அவங்களுக்கு வருமானத்துக்கான மாற்று வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு எதிரான, இஸ்லாமுக்கு எதிரான எதிர்ப்பு உணர்வு அப்படிங்கிறது குறைக்கப்படும். எதிர்ப்பு உணர்வு இருக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை குறைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அப்ப ஜகாத்தை கொண்டு முஸ்லிம்களுடைய வறுமையை அகற்றுவது மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் ஆஃப் பண்ணலாம். முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கக்கூடிய மக்களுடைய அந்த இதயங்களை இணக்கமாக ஆக்கலாம். இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், பரவலா ரமதான்ல இஃப்தார் நிகழ்வுகள் நடக்கின்றன. இஃப்தார்னா என்ன? நோன்பு திறப்பு. நோன்பு வச்சிருக்கிறவங்க நோன்பு திறக்க போறாங்க. முஸ்லிம்கள் தான் நோன்பு வைக்கணும், முஸ்லிம்கள் தான் நோன்பு வைக்கிறது கடமை. அப்படி நோன்பு வச்சிருக்கிறவங்க இஃப்தார் செய்ய போறாங்க, நோன்பு திறக்க போறாங்க. இதுக்கு என்னத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? இது ஃபங்க்ஷன் அவசியமே கிடையாது, உண்மைதான். ஆனா அதே நேரத்துல நம்ம ஊர், நம்ம நாட்டு சூழல் என்ன நடக்குது? முஸ்லிம் அல்லாத மக்கள் அவங்களை இஃப்தாருக்கு சிலர் அழைக்கிறாங்க. அழைச்சு என்ன செய்யறாங்க? முஸ்லிம் அல்லாதவர்கள் இஃப்தாருக்கு அழைக்கப்படுறாங்க. அவங்க நம்மளோட உட்காடுறாங்க. நம்மள ஒருத்தர் மாதிரி அவங்களுக்கு மனசுல ஒரு ஃபீலிங் ஏற்படுது. அது உண்மைதான். அவங்களும் நாமளும் ஒரே கௌம் என்று தான் நபிமார்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. ஒரே உம்மத் அல்ல, ஆனா ஒரே கௌம். அப்ப அவங்க நம்மளோட உட்காரும் போது, நாம் அவங்களோட உட்காரும் போது ஒன்னா உட்காந்து கஞ்சி குடிக்கிறோம், ஒன்னா சாப்பிடுறோம். அப்ப அவங்க நம்மளோட உட்கார்ந்து இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிறத கண்கூட பாக்குறாங்க. நம்முடைய வெறும் வாய்ப்பேச்சு மூலமா மட்டும் இல்லாமல் கண்கூடாக பாக்குறாங்க. கூடுதலா என்ன நடக்குது? அந்த நேரத்துல சிறிய உரைகள்லாம் நடக்குது. இஸ்லாம் இப்படித்தான் இருக்க சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னா நம்ம சொல்றோம். அப்போ அவங்க குர்ஆன் ஹதீஸை காதுல வாங்குறதுக்கான வாய்ப்புகளை பெறுறாங்க. ஒரு தாவாவும் அங்கே நடக்குது. அந்த இதெல்லாம் எங்க நடக்குது? நம்ம பள்ளிவாசல் ஒட்டி நடக்குது. பள்ளிவாசலுக்கு உள்ள நடக்குது. அப்போ ஒரு பள்ளிவாசலுக்குள்ள அவங்க வர்றாங்க. கோயில்களுக்குள்ளே போக முடியாதவர்கள் கூட இங்கே பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க. கோயில்களுக்குள்ளே அனுமதிக்கப்படாதவர்கள் கூட பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க. அப்ப அவங்க பாக்குறாங்க, இறைவனை வழிபடக்கூடிய இடத்தில் நமக்கு அனுமதி கிடைக்கும். இந்த இடத்துல எல்லாரும் தோளோட தோல் சேர்ந்து ஒன்னா நிக்கிறாங்க. இங்க மனிதர்களுக்கு மத்தியில பாகுபாடு காட்டப்படுறது இல்லை. இது என்ன மார்க்கம் இது அப்படின்னு அவங்களுக்குள்ள கேள்வி வருது. இஸ்லாமின் பேரில் அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் வருது. அவங்களுடைய இதயங்கள் இஸ்லாமின் பேர்ல இணக்கமாக ஆரம்பிக்குது. அன்னைக்கே மாற்றம் வந்துரும் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் அன்றைக்கு மாற்றத்துக்கான விதை அங்கே விதைக்கப்படுகிறது. முஸ்லிம்கள்னா யார்? நல்ல மக்கள் அவங்க. இத்தனை நாள் நம்ம பழக்கம் இல்லாம தள்ளி இருந்தோம். பழகி பார்க்கும்போது தெரியுது அவங்க நல்ல மக்கள் தான். நம்ம மேல ஒன்றும் வெறுப்புணர்வுலாம் அவங்களுக்கு கிடையாது. நம்மளை ஒழிக்கணும் அப்படின்லாம் அவங்க நினைக்கல.
இன்னும் கேட்டால் இந்த பள்ளிவாசல்ல நம்மளை கூட கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஒரு வெள்ளம் வரும் பொழுது, மழை புயல் என்று துன்பம் வரும்போது இந்த பள்ளிவாசல்ல தான் நம்ம எல்லாரையும் அவங்க கூப்பிட்டு தங்க வைக்கிறாங்க. பள்ளிவாசல் எல்லாருக்குமானது. பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட வேண்டிய இடம் அல்ல. நமக்கு பிரச்சனைன்னா நம்ம தங்க வேண்டிய இடம். அப்ப பள்ளிவாசல் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய இடம். பிரச்சனை கஷ்டம்னு வரும்போது முஸ்லிம்கள் தான் நமக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வர்றாங்க. பிரியாணி பாக்கெட்டா கூட குடுக்குறாங்க. மத்தவங்க எல்லாம் சோறு குடுக்கறதுக்கு யோசிக்கும் போது இவங்க ஒரு சகோதரனாக நம்மை நடத்துறாங்க. இதெல்லாம் எங்க நடக்குது? இஃப்தார் நிகழ்வுல நடக்குது. அந்த சம்பவங்கள்லாம் என்ன? அந்த அந்த ஏற்பாடுகள்லாம் என்ன? முஅல்லஃபத்து குலூபுஹும் என்று அல்லாஹ் யாரை சொல்றாங்களோ, யாருடைய இதயங்கள் இணக்கமாக்கப்பட வேண்டும் என்று சொல்றாங்களோ, அவங்களுடைய இதயங்களை இணக்கமாக்குவதற்கான செயல்பாடுகள் தான் அவை. இதெல்லாம் ஃபிக்ஹுல் அக்லிய்யாத், மைனாரிட்டிக்கான ஃபிக்ல கூடுதல் விவரங்கள் இருக்கு. சிறுபான்மையினருக்கான மார்க்க விளக்கம், மார்க்க சட்ட விளக்கங்கள்ல இது போன்ற விஷயங்கள்லாம் வரும். பிரச்சனை என்ன? நம்ம ஊர்ல தாவா செய்யக்கூடிய பலரும் ஃபிக்ஹுல் அக்லிய்யாத் என்பதை சரியாக படிக்கிறது இல்லை. பல பேர் சுத்தமா படிக்கிறதும் இல்லை. ஃபிக்ஹுல் அக்லிய்யாத் அப்படின்னா என்ன? ஃபிக்ஹ் ஆஃப் மைனாரிட்டிஸ், மைனாரிட்டி சிறுபான்மையினருக்கான ஃபிக்ஹ். முஸ்லிம்கள் சிறுபான்மையராக வசிக்கக்கூடிய சூழல்ல ஜகாத்துல இந்த 4வது வகையான முஅல்லஃபத்து குலூபுஹும் என்பது மிக முக்கியமான ஒரு பங்கை ஆற்றும். நம்மோடு இருக்கக்கூடிய மற்ற சமூகங்களுடைய மக்களை நமக்கு இணக்கமாக்கி வைக்கும். நமக்கு எதிரான எதிர்ப்புகளை குறைக்க வைக்கும். இதெல்லாம் ஃபிக்ஹுல் அக்லிய்யாத்துடைய கோணத்தில், சிறுபான்மைக்கான ஃபிக்ஹுடைய கோணத்திலிருந்து பார்க்கும்போது கூடுதல் முக்கியத்துவம் பெறும். அப்ப நாம ஜகாத்தை மட்டும் சரியாக நம்ம ஏற்பாடு பண்றோம், ஆர்கனைஸ் பண்றோம், சரியா கலெக்ட் பண்ணி சரியா டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், வசூலிச்சு சரியா பங்கு பிரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா ஃபுகரா மசாக்கின்ங்கிற ஒரு வகை நம்ம ஊர்ல இருக்க மாட்டாங்க. ஏழைகள் தேவையுடையவர்கள் என்பது இருக்க மாட்டாங்க. அதே போல பாருங்க, ஜகாத்தை வசூலிக்கிறவங்களுக்கே அதுல பங்கு என்று வரும் பொழுது என்ன நடக்கும்? அந்த ஜகாத் வசூல்கள்ல மோசடி என்பது நடக்காது. ஏன்னா அவங்களுக்குரிய பங்கு அதுல இருந்து போயிடுது. நம்ம பள்ளிவாசலுக்கு இமாம்களையே ஜகாத் வசூலிக்கிறவர்களாகவும் ஆக்கி, ஜகாத்தை வசூலிப்பவர்கள் அல் ஆமி அல் ஆமிலூன் அலைஹா என்ற அந்த வகையில அவங்களுக்கு சம்பளத்துல ஒரு கூடுதல் பங்கும் கொடுக்கலாம். பள்ளிவாசல இமாமத் செய்யறதுக்கு இவ்வளவு, மதர்சாவில நீங்க முதர்ரிஸாக ஒரு ஆசிரியராக இருக்கிறதுக்கு இவ்வளவு, ஜக்காத்துடைய ஆமிலாக இருக்குவதற்கு உங்களுக்கு இவ்வளவு அப்படின்னு 3 வெவ்வேறு வகைகள்ல அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கலாம். அப்ப இதுக்கு 15,000, இதுக்கு ஒரு 10,000, இதுக்கு ஒரு 10,000, எதுக்கு 5,000? இமாமத் செய்யறதுக்கு ஒரு 15,000, பள்ளிவாசல்ல பிள்ளைங்களுக்கு மக்தப் மதரசா நடத்துறதுக்கு ஒரு 10,000, ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு என்று ஒரு 10,000, மொத்தமா சேர்ந்தா உங்களுக்கு ஒரு 35,000 கிடைக்குது. நல்ல சம்பளம் தானே. அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்க இதை சீரியஸா செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல சம்பளத்தோட அவங்களும் சந்தோஷமா வேலை செய்வாங்க. நம்மளும் 5 வேளை இமாமத் செய்யறதுக்கு 15,000 போதாதா அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்குறோம், அதுக்கு தனியா 10,000 கொடுப்போம். ஜக்காத்தை முறையாக கணக்கிட்டு எடுத்து அதை வசூலித்து பங்கிட்டும் கொடுக்குறாரு, அதுக்காக ஒரு 10,000 கொடுப்போம் என்று நானும் தைரியமா முன்வந்து கொடுப்பேன். அப்போ பள்ளிவாசல் இமாம்கள் வேற தொழில்கள்ல போறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. வேற தொழில்னா என்ன? சத்தம் ஃபாத்தியா, மௌலூது ஃபாத்தியா ஓதி அதுல சம்பாரிச்சா தான் குடும்பத்தை நடத்த முடியுன்ற ஒரு இக்கட்டுக்கு அவங்க ஆளாக மாட்டாங்க. அவங்களே பிஸியா தான் இருப்பாங்க. இமாமத் முடிஞ்சா என்னங்க செய்வீங்க? மதரசால பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னங்க செய்வீங்க? ஜக்காத் வசூலிக்க போவாங்க. ஜக்காத்துடைய கணக்கு எழுத போவாங்க. உங்களுக்கு ஏன்னா எல்லாரும் ஒரே நேரத்துல ஜக்காத் கொடுக்கறது இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஹவுல் 12 மாசங்கிறது வெவ்வேறு நேரத்துல முடியும். அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் விசாரிச்சு உங்களுக்கு இந்த மாசம் ஜக்காத் கடமையாகுது, உங்களுக்கு அடுத்த மாசம் ஜக்காத் கடமையாகுது அப்படின்னு கணக்கெல்லாம் அவர் போட்டு கொடுப்பாரு. போட்டு கொடுத்து அதோட நிக்காம போய் வசூலிச்சுட்டும் வருவாரு. அப்ப அந்த ஆமில் அப்படிங்கிறவரு அதுல பிஸி ஆயிடுவார். விதத்தை செய்யறதுக்கு அவருக்கு நேரம் இருக்காது. விதத்தை செஞ்சாதான், கத்தம் ஃபாத்தியா, மௌலூத் ஃபாத்தியா ஓதுனா தான் அவருக்கு வருமானம் கிடைக்கும். தாயத்து ஓதி கட்டி கொடுத்தா தான், தாயத்து கொடுத்தாதான் வருமானம் கிடைக்கும்ன்ற நிலையில அவர் இருக்க மாட்டார். அப்ப அவரே பிஸி ஆயிடுவாரு. இதெல்லாம் அவர் சொல்லவும் மாட்டார். ஜக்காத்தை சரியாக செஞ்சாலே ஷிர்கு பிதத்தை ஒழிக்கிறதுக்கு மிக பெரும் ஒரு ஆயுதமாக இருக்கும். வெறும் வறுமையை ஒழிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, வறுமையின் காரணமாகத்தான் பல பள்ளிவாசலுடைய இமாம்கள், ஹசரத்துகள் என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி ஷிர்குல பிதத்துல போறாங்க. அவங்களுக்கு சரியான ஒரு வருமானம் இப்படி ஜக்காத்தை வசூலிக்கிறவர் அப்படிங்கிற கோணத்திலிருந்தும் கொடுக்கப்பட முடியும் என்று இருக்கும் பொழுது அவங்க வறுமையிலிருந்து வெளியே வர்றது மட்டுமல்ல, அதன் காரணமாக அவங்க நியாயப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்களே, அவங்களோட உள்ளத்துக்கே தெரியும் இந்த ஆதாரங்கள்லாம் இருக்கு, நம்ம இதை செய்யக்கூடாது, ஆனாலும் நியாயப்படுத்துறாங்க. ஏன்? வயிறுன்னு ஒண்ணு இருக்கே, குடும்பம்னு ஒண்ணு இருக்கேன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த விஷயங்கள் எல்லாம் ஜக்காத்தை சரியாக நடைமுறைப்படுத்தும் போது அடிபட்டு போகும். அதே போல முஸ்லிம்களுக்கு எதிரான எதிர்ப்புகளை குறைப்பதற்கும் உடைப்பதற்கும், அந்த இதயங்களை முஸ்லிம்கள் பால் இணக்கமாக்குவதற்கும், அந்த இதயங்களை இஸ்லாமின் பால் நெருக்கமாக்குவதற்கும் ஜக்காத் என்பது பயன்படும்.
அப்ப ஜக்காத்தை சரியான முறையில நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா, இன்றைக்கு நாம இருக்கக்கூடிய பகுதிகளில் முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கக்கூடிய பல சவால்கள் ஜக்காத்தை கொண்டே விடும். ஏழையா இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் ஏழை பணக்காரன் என்ற ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது கிளம்புது. அதை வைத்துத்தான் பொது உடைமை சித்தாந்தம் கம்யூனிசம் போன்றவங்க எல்லாம் மக்களுக்குள்ள வருது. பாரு, அவன் ஏழை, இவன் பணக்காரன். நீ ஏழையா இருக்கிற, அவன் பணக்காரரா இருக்கான். உன்னை மிதிச்சுதான் அவன் பணக்காரரா இருக்கான் அப்படின்னு எல்லாம் கிளப்பி விடுறாங்க. ஏழைகளுக்கும் பணக்காரங்களுக்கும் மத்தியில பிளவையும் பிரிவையும் விரோதத்தையும் ஏற்படுத்துறாங்க. பல நேரங்கள்ல அது உண்மையாகத்தான் இருக்கு. பணக்காரர்கள் ஏழை மேல அக்கறை எடுக்கிறது இல்லை. ஆனா ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய பணக்காரன் ஏழையின் மீது அக்கறை எடுக்கிறான். அந்த ஏழை தன்னுடைய சகோதரன் என்பதை உணர்கின்றான். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன். அந்த முஸ்லீம் ஏழையா இருக்கிறார், நான் வசதியுடையவரா இருக்கிறேன். அந்த என்னுடைய சகோதரன் ஏழையா இருக்கும் பொழுது என்னுடைய ஜக்காத்தை கொடுப்பது மூலமாக என்னுடைய சகோதரனுடைய அந்த பொருளாதாரத்தை நான் உயர்த்துவது என் மீது கடமையாக இருக்கிறதுங்கிறது உணர்றார். அது வெறும் உதவி அல்ல, அது அல்லாஹ் எனக்கு விதித்த கடமை என்பதை உணர்கின்றார். அல்லாஹ்வை வணங்குவதில் அது ஒரு முறை என்பதை உணர்கின்றார். எப்படி நம்ம உடலால தொழுகை என்ற முறையின் மூலமாக அல்லாஹ்வை வணங்குறோமோ, அதே போல நம்முடைய செல்வத்தின் மூலமாகவும் அல்லாஹ்வை வணங்க முடியும். இபாதா மாலியா, நம்முடைய செல்வத்தின் மூலமாக செய்யக்கூடிய ஒரு இபாதத், அது ஜக்காத் என்பதை உணர்கின்றார். அப்ப அந்த ஏழை பணக்காரருடைய அந்த பிரிவு, அதன் காரணமாக ஏழைகளுக்கு பணக்காரர்கள் மீது ஏற்படக்கூடிய வெறுப்பு அப்படிங்கிறது எல்லாமே ஜக்காத்தின் மூலமாக உடையும். முஸ்லிம் சமூகத்துக்குள்ள கம்யூனிசம் பெரிய அளவுல ஊடுருவ முடியாததற்கு இதுவும் ஒரு காரணம். ஆனால் எங்கே ஜக்காத் சதகா இதையெல்லாம் சரியாக கொடுக்கப்படுறது இல்லையோ, அங்கே முஸ்லிம்கள் இந்த கம்யூனிசம் அப்படிங்கிற இறை மறுப்பு கொள்கைக்கு பலியாகத்தான் செய்வாங்க. அப்போ முஸ்லிம் சமூகத்துக்குள்ள கம்யூனிசம் போன்ற வெற்று சித்தாந்தங்கள் உள்ள வரக்கூடாதுன்னா ஜக்காத் ஒழுங்கா கொடுக்கப்படும். ஃபுகராவல் மசாக்கீன் அவங்களுக்கு. அதே போல நம்முடைய பள்ளிவாசல் இமாம்கள், ஆலிம்கள் என்று பட்டம் வாங்கினவங்க, அவங்கெல்லாம் ஷிர்கு பிதத்தின் பக்கம் போறதுக்கு பல நேரங்கள்ல காரணம். நம்ம தெளிவான ஆதாரங்களை வச்ச பிறகும் கூட அவங்க விதத்துகளை ஷிர்குகளை செய்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் செஞ்சா தாங்க வருமானம் வரும். இவங்க கொடுக்குற வருமானத்தை வச்சு என்னால குடும்பம் எல்லாம் நடத்த முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஜக்காத்தை சரியாக கொடுக்கும் பொழுது அவங்க இந்த தாவீஸ் மூலமா சம்பாதிக்கிற, தாயத்து மூலமா சம்பாதிக்கிறதையோ அல்லது ஹத்தம் ஃபாத்தியா மௌலூத் ஃபாத்தியா ஓதி சம்பாதிக்கிறதையோ அவங்களாவே கைவிட ஆரம்பிச்சாரு. அதே போலதான் அல்லஃபத்து குலூபுகும், யாருடைய இதயங்கள் இணக்கமாக்கப்படணுமோ அவங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு எந்த வகையில நம்ம ஜக்காத்தை கொடுத்தால் இதயங்கள் இணக்கமாகுமோ அந்த வகையில கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு என்று ஒரு சரியான தொழில், சரியான வருமானம் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். அது ஜக்காத்தின் மூலமாக வந்துச்சு. முஸ்லிம்களுடைய செல்வம் மூலமாக வந்தது என்பதை அவர்கள் உணரும் பொழுது முஸ்லிம்கள் மீதும் அந்த முஸ்லிம்களை அப்படி செய்ய வைத்த ஜக்காத்தின் மீதும் அவங்க ஆர்வம் கொள்ள ஆரம்பிப்பாங்க. இதை கடமையாக்கின அல்லாஹ்வின் மீது அவர்கள் நேசம் கொள்ள ஆரம்பிப்பாங்க. அந்த இதயங்கள் அல்லாஹ்வை நோக்கி திரும்பும். அந்த இதயங்கள் இஸ்லாமை நோக்கி வர ஆரம்பிக்கும். ஜக்காத் சரியாக கொடுக்கப்பட்டால், இந்த முஅல்லஃபத்து குலூபுஹும் என்பது சரியாக செயல்படுத்தப்பட்டால், இங்கே தஅவா என்பது பெரிய அளவில் நடக்கும். வெறும் வாயால செய்யறது தாவா இல்லை, நம்முடைய செயலால செய்யறதும் தாவா தான். நம்முடைய செல்வத்தாலும் தாவா செய்ய முடியும், செல்வத்தாலும் இபாதத் செய்ய முடியும், செல்வத்தால் அல்லாஹ்வை வணங்க முடியும், செல்வத்தால் மக்களை இஸ்லாமை நோக்கி அழைக்க முடியும். காசு கொடுத்து மக்களை இஸ்லாத்துக்கு கூப்பிடுறது இல்லை. இஸ்லாமுக்கு எதிரான எதிர்ப்புகளை பலகீனப்படுத்துவதற்காக, இஸ்லாமுக்கு எதிரான எதிர்ப்புகளை நிறுத்துவதற்காக அதை பயன்படுத்தலாம். அது காசு கொடுத்து ஆளை வாங்குறது இல்ல, மாறாக அவங்களுடைய உண்மையான தேவைகளை உணர்த்து அந்த தேவைகளை ஜக்காத்துடைய பணத்தின் மூலமாக நாம பூர்த்தி செய்யறோம். அதை கொண்டு அவர்கள் இஸ்லாமுக்கு இணக்கமாவார்கள், முஸ்லிம்களுக்கு இணக்கமாவார்கள். இந்த 4 வகை, இது ஒரு வகை. ஏன் இந்த 4 ஒரு வகைன்னு சொன்னேன்? இந்த 4க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஆயத்துல 9வது சூராவுடைய 60 ஆயத்துல லீ அப்படிங்கிற வார்த்தையோட வருது முதல் 4. அப்போ அடுத்த 4 எந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்குது? ஃபீ அப்படிங்கிற வார்த்தையோட ஆரம்பிக்குது. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? லீன்னு வந்தா என்ன அர்த்தத்தை கொடுக்கும், ஃபீ அப்படின்னு வந்தா என்ன அர்த்தத்தை கொடுக்கும்? லீ அப்படின்னு வரும் பொழுது அவங்களுக்கு உரியது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. அங்க தம்லீக் அப்படிங்கிறது நடக்குது. அதனுடைய மில்கியா, அதனுடைய உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு போகுது. அப்ப இந்த முதல் 4 வகையினருக்கு நம்ம ஜக்காத் கொடுக்கும் போது அதனுடைய முழு உரிமையாளர்களாக அவங்க ஆயிடுறாங்க. இங்க டிரான்ஸ்பர் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது நடக்குது. உரிமைங்கிறது நம்மிடம் இருந்து அவங்களுக்குங்கிறது முற்றிலுமாக மாறுது. அவங்கதான் அதுக்கு முழு உரிமையாளர்களாக ஆகிடுறாங்க. அதை வைத்து அவங்க என்ன வேணா செய்யலாம், அதை வைத்து என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு ஃபகீருக்கு, ஒரு மிஸ்கீனுக்கு, அதே போல ஒரு ஆமிலுக்கு,
முஅல்லஃபத்து குலூபுஹும் என்ற வகையில வரக்கூடியவங்களுக்கு நீங்க வந்து அந்த காசை கொடுக்கும்போது அதை வச்சு அவங்க என்ன செய்யணுங்கிற முடிவு அவங்களுக்கு. ஆனால் அடுத்து வரக்கூடிய 4 விஷயங்களை பாருங்க, அதெல்லாம் குறிப்பாக இருக்கும். அதாவது முதல் 4 வகையினர் ஜகாத்துக்குரியவங்க, ஜகாத்தை நீங்க கொடுத்துருங்க. அந்த ஜகாத்தை வச்சு என்ன செய்யணுங்கிற முடிவு அவங்களுக்கு. என்ன வேணா அவங்க செய்யலாம். ஆனா அடுத்த 4 வகை ஃபீ என்ற வார்த்தையோட ஆரம்பிக்குது பாருங்க. இந்த 4 குறிப்பானது. இதுதான் செய்யணும் அப்படின்றது அதுல இருக்கு. அப்ப அதை வச்சு என்ன வேணா செய்ய முடியாது. இந்த 8 வகைகள முதல் 4 வகை லீ என்பதோட வருது. அது தம்லீக் அப்படிங்கிறத குறிக்குது. அதன் உரிமை அவங்களுக்கு போயிடும். அதை வச்சு அவங்க என்ன செய்யணுங்கிறத அவங்க முடிவு செஞ்சுக்குவாங்க. ஆனால் அடுத்த 4 வகை பாருங்க, ஃபீ அப்படின்னு வருது. அப்ப இது வந்து இந்த வழியில தான் செலவு செய்யும். இது எந்த வகையில வேணா செலவு செய்ய முடியாது. இந்த 4 வகைகள் என்னென்ன? ஃபீ அர்-ரிகாப். ரிகாப் அப்படின்னா என்ன? அடிமை தலையில் இருக்கக்கூடியவர்கள். அப்ப அடிமைகளா இருக்கவங்கள அடிமை தலையிலிருந்து விடுவிக்கணும். அந்த ஒரு வகைக்கு தான் இதை பயன்படுத்த முடியும். அதே போல வாரிமூன். வாரிமூன் அப்படின்னா கடன் சுமையால் அழுத்தப்படக்கூடியவர்கள். அப்போ இவங்களுக்கு ஜகாத்து கொடுக்கும்போது என்ன நடக்கும்? அந்த கடனில் இருந்தா வெளியே வர்றதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தும். ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில். அப்ப இவங்களுக்கு ஜகாத் கொடுக்கும்போது அது அல்லாஹ்வுடைய வழியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த வகையான வேலைக்கு தான் இது பயன்படுத்தப்படும். அதே போல இப்னு சபீல், எப்பவும் பயணத்திலே இருக்கக்கூடியவர்கள். அந்த பயணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது சார்ந்த செலவுகளுக்கு தான் இது. அப்ப முதல் 4 வந்து ஜெனரல். ஆட்கள் குறிப்பிடப்படுறாங்க. ஆனா அந்த ஆட்கள் எந்த வகையில வேணா செலவு பண்ணிக்கலாம். அது ஜெனரல் கிடையாது. சரியா? ஆனா 2வது 4 வகை ஃபீ என்ற வார்த்தைக்கு பிறகு வருது இல்லையா? இதுல ஆட்கள் குறிப்பிடப்படுறாங்க. அந்த ஆட்கள் அந்த வகைக்கான செலவுகளுக்கு தான் இதை வந்து பயன்படுத்துவாங்க. அது என்ன? அதுக்கு என்று நேரடியாக குறிப்பிடப்பட்டது இது. ஓகே. இதுக்கே வந்து நமக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 8 வகைகள்ல முதல் 4 வகைகளை தான் பார்த்திருக்கிறோம். மீதி வகைகள், அதனுடைய இன்னும் கூடுதல் விவரங்கள் இதையெல்லாம் நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இல்லையா? இதுல ஒரு கேள்வியும் அனுப்பி இருக்கிறீங்க. அத அடுத்த வகுப்புல மறுபடியும் கேளுங்க. இப்ப நான் இந்த முதல் 4, 2வது 4ன்னு சொல்லும் போதே உங்க கேள்வியுடைய பாதி இதுக்கு பதிலாக அமைஞ்சிருக்கும். ஆனா உங்களுடைய முழு கேள்வியினுடைய முழு பதில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த 4 வகைகளையும் பார்த்த பிறகு கொடுக்கறது தான் சரியானதாக இருக்கும். அப்போ அடுத்த வகுப்புல மறுபடியும் கேள்வி கேளுங்க. அப்ப இந்த வகுப்பை ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவற்றை நான் கேட்கிறேன். சரியா 1 மணி நேரம் ஆகுது. அப்ப வகுப்பை முடிச்சுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? ஏன்னா மீதி உள்ளதை எடுத்தா குறைஞ்சபட்சம் இன்னொரு 3/4 மணி நேரம் ஆகும். அது தாண்டியும் போகலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் வ அன்தும் ஃபஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அப்ப ஜகாத் பெறக்கூடிய தகுதி உடையவர்கள் யார்? ஜகாத்துக்கு உரிமை உடையவர்கள் யார் என்று வரும்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அதை அல் குர்ஆனுடைய சூரத்து தௌபா 9வது சூராவுடைய 60வது ஆயத்துல நம்ம பார்க்கிறோம். 8 வகையினரை அல்லாஹ் நமக்கு பட்டியலிட்டு கொடுக்குறாங்க. அந்த 8 வகையில் முதல் 4 வகைகளை நம்ம தனியாக பார்த்தோம். இந்த முதல் 4 வகையினருக்கும் முன்னாடி இந்த வகையினரை பற்றி சொல்வதற்கு முன்னாடி லீ என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறாங்க. லீ என்று வரும்பொழுது அது தம்லீக் அப்படிங்கிறத குறிக்குது. அதாவது அதனுடைய ஓனர்ஷிப். அந்த ஓனர்ஷிப்பே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. ஜகாத்தினுடைய பணம் அந்த 2.5% நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். அதை இந்த 4 வகையினர் பெற்றுக்கொள்வாங்க. ஆனா இந்த 4 வகையினர் அதை எந்த கோணத்துல செலவு செய்யணுங்கிறத இவங்க தான் முடிவு செஞ்சுக்குவாங்க. நாம அவங்களுக்காக முடிவு செய்ய முடியாது. அல்லாம அவங்கள அந்த விஷயத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள கொண்டு வரல. நீங்க இதான் செய்யணும் அப்படின்னு சொல்லல. ஆனா அடுத்த 4 வகைகள் ஃபீ என்ற வார்த்தையோட வருது பாருங்க. இந்த வார்த்தைக்கு பிறகு வருது பாருங்க. அதுல அல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க, அது வந்து அடிமைத்தலை உள்ளவங்களுக்கு, வாரிமூன் கடன் சுமையில் விழுந்தவங்களுக்கு, இன்னும் ஃபீ சபீலில்லாஹ், மறுபடியும் ஃபீ வருது பாருங்க, ஃபீ சபீலில்லாஹ். அதுக்கப்புறம்
இது இப்னு சபீல், இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட குணத்துல தான் சொல்லப்படுது. அப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து ஜகாத் போகும். ஆனா இந்த விஷயங்களை செய்யறதுக்கு தான் போகும். யார் இந்த விஷயத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போகும். அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த மீதி உள்ள 4 வகைகளை விரிவாகவும், இன்னும் அதை சார்ந்து உள்ள விஷயங்களையும் நாம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل وسلم على نبينا وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون، والسلام على المرسلين، والحمد لله رب العالمين.